தாவீது வம்சத்தானாகிய யோசேப்பு என்னும் நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையின் இடத்திற்கு தேவனாலே காபிரியேல் என்னும் தூதன் அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பெயர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ? மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இது எப்படியாகும்? புருஷனை அறியேனே. பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது. மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் இரகசியமாய் தள்ளிவிட யோசனையாயிருந்தான். யோசேப்பு சிந்தித்து கொண்டிருக்கையில் சொப்பனத்தில் தேவதூதன், தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாவதிருப்பது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவளுக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார். யோசேப்பு சொப்பனத்தை விட்டு எழும்பி மரியாளிடம் சென்று அவளை சேர்த்து கொண்டான். அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்துராயனால் கட்டளை பிறந்தது. நாட்டு மக்களுக்கு ஒரு அறிவிப்பு: நாடு முழுவதும் குடிமதிப்பு எழுதப்படுவதால் அவரவர் தம் சொந்த ஊருக்கு சென்று குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும். இது அகஸ்துராயனின் கட்டளை. மரியாள், சீக்கிரம் கிளம்பு, உடனே பெத்லகேம் போகணும். இந்த சூழ்நிலையில் நான் வந்துதான் ஆக வேண்டுமா? இது எனக்கு பிரசவ காலமாயிருக்கே. கட்டாயம் குடிமதிப்பு எழுத போக வேண்டியாகணும். சரிங்க, போகலாம். மரியாளை அழைத்து கொண்டு யோசேப்பு நாசரேத்திலிருந்து யூதேயாவில் உள்ள பெத்லகேமுக்கு போனான். அங்கே மரியாளுக்கு பிரசவ காலம் உண்டானதினால் சத்திரத்தில் கதவுகளை தட்டி தங்க இடம் கேட்டனர். இடம் இல்லை என்று மறுத்தனர். கடைசியாக ஒருவர் தனது மாட்டு தொழுவத்தில் இடம் கொடுத்தார். மரியாள் தனது முதற் பேரான குமாரனை பெற்று பிள்ளையை முன்னணியிலே கிடத்தினாள். என்ன? ராஜாவாம் ராஜா, யூதருக்கு ராஜாவாம். யார் அங்கே? சாஸ்திரிகளை அழைத்து வாருங்கள். சாஸ்திரிகள் வருதல். நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள். நீங்கள் போய் அதை கண்ட பின்பு நானும் அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள். மேய்ப்பர்கள் வயல்வெளிகளில் தங்கி இரவினில் தங்கள் மந்தையை காத்து கொண்டிருக்கையில் திடீர்னு இவ்வளவு வெளிச்சமா இருக்கு, கண்ணெல்லாம் கூசுது, என்னன்னு தெரியல. பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடத்தியிருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம். ஆட்டை யார் பார்த்துக்கிறது? அதை அவர் பார்த்துக்குவார். மெய்ப்பர்கள் தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடத்திருக்கிற பிள்ளையும் கண்டார்கள். கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்ட சாஸ்திரிகள் அவரை பணிந்து கொள்ளும்படி பெத்லகேமுக்கு வந்தார்கள். அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். பிள்ளையையும் அவன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கம் வெள்ளை போலம் காணிக்கையாக வைத்தனர்.
ஆயர் மூவர் கீழ் தேசம் விட்டு வந்தோம் வெகு தூரம். கையில் காணி கைகள் கொண்டு பின் செல்வோம் நட்சத்திரம். ராவின் ஜோதி நட்சத்திரம், ஆச்சரிய நட்சத்திரம், நித்தம் வழி காட்டி செல்லும் உந்தன் மங்கா நட்சத்திரம். பெத்லகேம் வந்த ராஜாவே, உம்மை நித்திய வேந்தனென்றே, வீடம் சூடும் நற்பொன்னை நான் வைத்தேன் உன் முன்னமே. ராவின் ஜோதி நட்சத்திரம், ஆச்சரிய நட்சத்திரம், நித்தம் வழி காட்டி செல்லும் உந்தன் மங்கா நட்சத்திரம். வெள்ளைப் போளம் நான்கிலே கொண்டு வந்தேன் கடவுளே, துஷ்ட பாவ பாரம் தாங்கி மரித்தாதீவரே. ராவின் ஜோதி நட்சத்திரம், ஆச்சரிய நட்சத்திரம், நித்தம் வழி காட்டி செல்லும் உந்தன் மங்கா நட்சத்திரம். தூபவர்க்கம் நானிவேன், தெய்வம் என்று தெரிவித்தேன், ஜெபதூபம்